பெண்ணை கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எனக்கு சரியான சீர் செய்யலைன்னு மகள் சொல்லும். அம்மாவை கேட்டால் அது எனக்கு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டா அவளுக்கு என்ன செய்யுதுன்னு அம்மா சொல்லும். புருஷன் என்ன சொல்லுவான், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நான் தண்டகுடி ஆனன்னு புருஷன் சொல்லுவான். இதெல்லாம் நடக்கிறது தானே இது எல்லா குடும்பங்கள்லேயும். வேறு எங்கேயா கல்யாணம் பண்ணி தானே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னாவது சொல்லுவோம். அது உண்மையாகவும் இருக்கும். இது எல்லாமே பலவீனம். இது எல்லாமே பலவீனம். ஒரே ஒரு பலன் என்னன்னா பரிசுத்தமாக வாழணும். இந்த பரிசுத்தமாக வாழணுன்ற எண்ணத்தில் இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கும்னு சொல்ல வரேன் நான். மனைவி வீட்டில் என்ன கொடுத்தாங்க, என்ன புருஷன் வீட்டில் எவ்வளோ தேரும், சொத்துக்கள் சொல்கிறேன். இதெல்லாம் பலவீனம். பலவீனம் ஐயா. இதெல்லாம் பலவீனம்னு தெரியாமல் இதில் பயணப்பட்டு கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் கண்காணிப்பில் இருக்கிறது தவறு இல்லை, இது கண்ணோக்கமாக இருக்கிறதும் தவறு இல்லை. ஆனால் மொத்த கான்சன்ட்ரேஷன் இதை வச்சு ஆன திருமணத்தை உடச்சிக்கிறாங்கல்ல. இது கல்யாணமே தண்டகர்மம். இந்த கல்யாணத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பெண். இது என்னப்பா ஊனமா? இல்லை, அவள் வீட்டிலேருந்து வர வேண்டிய வரல, சொன்னதை அவங்க செய்யலை, ஃப்ராடு குடும்பம் அது. இந்த வார்த்தைகளெல்லாம் வரும். செய்யலையா, கற்றுக்கினியா பாடம், போதும். செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படி எடுத்துக்கணும். செஞ்சால் நல்லாயிருக்கும். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த ட்ராக்லேருந்து வந்தீங்கன்னா கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லட்சங்கள் கோடி, அவன் லட்சம் கொடுத்துருப்பானா, உங்களுக்கு கோடிகளை கர்த்தர் தருவார். உங்களுக்கு கோடி கொடுத்துருப்பானா, பல கோடிகளுக்கு அதிபதியாக கர்த்தவங்களை மாற செய்வார். ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை விட்றாதீங்க. அதை டேமேஜ் பண்ணிங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். ரெண்டாம் கல்யாணம் எல்லாருக்கும் செட் ஆகாது. இதோட ஒரு குடும்பம் கோயிலுக்கு போய் அங்கே 2 குடும்பம் ஆடிச்சுன்னா, இதோட மோசமான ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல தேவையில்லை. யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது, கர்த்தர் விட மாட்டார் அப்படின்னு நினைங்க. நம்மளே போய் வஞ்சிக்கப்பட்டால் தான். இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. இது இங்கெல்லாம் குணப்படணும்னு சொல்ல வரேன் நான். ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணோம், கர்த்தருக்கு பயந்த பெண்ணா. ஒரு வாலிபன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு பார்க்கலாமான்னு. யாராக இருந்தாலும் பாருங்கள், எனக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண் இருந்தால் போதும், என்ன என் பாக்கியம். புது விசுவாசியோ பழைய விசுவாசியோ இல்லை, பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள். வரவேற்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறேன், வேறு எதை பற்றி பேசலை. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த கொள்கை இந்த மாதிரி ஒரு அடிப்படை கோட்பாட்டில் இருக்கிறப்போ அவங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற அஸ்திவாரக்கல்ல போட்டாச்சு இல்லையா? இல்லை, எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பலவீனங்கள்